நான் சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கு ஒரு கோபம், ஒரு விரக்தி, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோடி கருதுகிறார், அடானி அம்பானிகள் தான் செல்வ வளங்களை உருவாக்குபவர்கள், வெல்த் கிரியேட்டர்ஸ் என்று அவர் கருதுவது அடானி அம்பானி போன்ற குரோனி கேபிட்டலிஸ்ட் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களை தான் அவர் ஒப்புக்கொள்கிறார். இங்கே கருத்தாலும் கரத்தாலும் உழைத்து பாடுபடுகிற மக்களின் பங்கை அவர் அங்கீகரிப்பதாக இல்லை. இந்த சூழலில்தான் இந்தியா இன்றைக்கு காப்பாற்றப்பட வேண்டும். இந்தியா காப்பாற்றப்பட வேண்டுமானால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிடியிலிருந்து நாடு காப்பாற்றப்பட வேண்டும். அவர்களை வீழ்த்த வேண்டும். அவர்களை வீழ்த்தி ஒரு மாற்று, இன்றைக்கு அரசியல் மாற்று இந்தியாவிற்கு தேவைப்படுகிறது. இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் இந்த அரசியல் இயக்கத்தை எங்களுடைய கட்சி திட்டமிட்டு வருகிறது. ஏனென்றால் இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சி என்று வருகிற பொழுது மாநில உரிமைகள் கூட இன்றைக்கு பறிக்கப்படுகின்றன. மாநில உரிமைகள் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் தெளிவாக சொல்லுகிறது. இந்தியா, தட் இஸ் பாரத், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நீங்கள் அரசியல் சட்டத்தை பார்க்கலாம். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இப்படி தான் நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இந்த யூனியன் என்ற கருத்தை ஒப்புக்கொள்ளாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு மிகப்பெரிய மூர்க்கத்தனமாக செயல்பட தொடங்கி இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு. உலகத்திலேயே மிகப்பெரிய வெகு மக்கள் இயக்கமாக ஆர்எஸ்எஸ் தன்னை கருதுகிறது, தன்னை சொல்லுகிறது. ஆனால் அது பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு. எந்த விதமான சட்டத்திற்கும் உட்படாத, கட்டுப்படாத ஒரு அமைப்பாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவர்கள் எங்காவது தவறு செய்து பிடிபடுவார்களானால் ஆர்எஸ்எஸ் சுலபத்தில் தே ஆர் ஆல் ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் என்று சொல்லி கைகழுவி விடுவார்கள். ஏதாவது ஒரு சின்ன அமைப்பு ஏதாவது இது மாட்டிக்கொள்வார்கள் என்றால் தே ஆர் ஆல் ஃப்ரிஞ்ச் ஆர்கனைசேஷன்ஸ் என்று ஆர்எஸ்எஸ் கை கழுவிவிடும். ஆனால் ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு மதவெறி அரசியலை முன்வைக்கிறது. இந்த மதவெறி அரசியல் இன்றைக்கு இந்தியாவில் பெரும் கலவர சூழலை ஏற்படுத்தி வருகிறது. அதே போல் ஜாதி கட்டமைப்பை காப்பாற்றுகிற ஒரு அமைப்பாகத்தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்கிறது. அம்பேத்கர் அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்று பேசினார். ஆனால் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பர்பச்சுவேஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் என்று பேசுகிறார்கள், நடந்து கொள்கிறார்கள். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கிறது. வாக்குரிமை வழங்கப்பட்ட பொழுதே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ற பேதமில்லாமல் வாக்குரிமை வழங்கியது நம்முடைய அரசியல் சட்டம். ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சியில் பேட்ரியார்கி ஆணாதிக்கம் என்பது இன்றைக்கு கட்டி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற முறையில் அவர்கள் செயல்படுகிறார்கள். எனவே தான் இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே மக்களை ஒன்று திரட்டுவதற்கான முறையில் இந்த இயக்கத்தை எங்களுடைய கட்சி திட்டமிட்டு வருகிறது. இப்போது மாற்று என்று வருகிற பொழுது இந்தியா கூட்டணியை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த இந்தியா கூட்டணி அமைந்த தொடக்க காலத்திலிருந்து அதில் பங்கேற்று வருகிற கட்சி எங்களுடைய கட்சி. பங்கேற்று வருகிற ஒரு நபர் என்று சொன்னால் நான் இருக்கிறேன். அதனுடைய முதல் கூட்டம் பட்னாவில் தான் நடைபெற்றது. பட்னாவில் அந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது அங்கே ஒரு பொது முழக்கம், பிரகடனம் வெளியிடப்பட்டது. அந்த பொது பிரகடனம் என்னவென்றால், தேஷ் பச்சாவ் பிஜேபி அட்டாவ். அதற்கு அர்த்தம், தேசத்தை காப்பாற்றுவோம், பிஜேபியை அகற்றுவோம். தேஷ் பச்சாவ் பிஜேபி அட்டாவ். அதற்கு பின்னர்
பெங்களூரில் ஒரு கூட்டம், மும்பாயில் ஒரு கூட்டம், இடையிடையே பல கூட்டங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் பிஜேபியை முறியடிப்பதற்கான முறையில் இந்த கூட்டணி வலுப்பட வேண்டும். சமீபத்தில் நடந்த மாநில தேர்தல்களில் என்ன நடைபெற்றது என்பதை நாம் அறிவோம். இதற்கு பின்னர் சமீபத்தில் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்தில் பலரும் சுட்டிக்காட்டிய ஒன்று என்னவென்றால், இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற தேசிய அளவிலான ஒரு பெரிய கட்சி, ஒரு மூத்த கட்சி என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி தான். எனவே காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு மாநில கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் இவர்களை உரிய வகையில் அந்த கட்சிகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அவர்களோடு நம்பகத்தன்மையோடு செயல்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சி தேர்தல் காலத்தில் எல்லா கட்சிகளுக்கும் இடையே ஒரு சுமூகமான, ஒரு அகாமடேட்டிவ் அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும். இவையெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் சில நேரங்களில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பேசுவது என்பது சில அரசியல் நெருக்கடிகளை உருவாக்குகின்றன. கேரளாவின் தேர்தலின் போது அங்கு போய் பேசிய காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர்கள், இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற தலைவர்கள், அவர்களெல்லாம் பேசினார்கள். இடதுசாரி இயக்கம் இப்பொழுது இடதுசாரி இயக்கமாக இல்லை. அவர்கள் பிஜேபியோடு இன்றைக்கு ஒரு மாதிரியான உறவை கொண்டிருக்கிறார்கள். லெஃப்ட் இஸ் நோ மோர் லெஃப்ட், லெஃப்ட் ஹாஸ் அன்ஹோலி அலையன்ஸ் வித் பிஜேபி என்று பேசினார்கள். இதை அப்பொழுதே நாம் கண்டனம் செய்திருக்கிறோம். இப்படி பேசுகிற காங்கிரஸ் கட்சி ஒரு ஐடியாலஜிக்கல் பேங்க்ரப்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. அதற்கென்று ஒரு பொலிட்டிக்கல் காம்பிட்டன்ஸ் இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். இந்த கூட்டத்திலும் அவை சுட்டி காட்டப்பட்டன. காங்கிரஸ் கட்சி இவற்றிலிருந்தெல்லாம் படிப்பினையை பெற வேண்டும் என்று. அதற்கு பின்னர் தான் ராஜீவ்காந்தி பேசியது என்று காங்கிரஸ் கட்சி ஒன்றை வெளியிட்டது. அதில் பினராயி விஜயனை நான் எப்படி கட்டிப்பிடிக்க முடியும்? பினராயி விஜயனை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பினராயி விஜயனை கட்டிப்பிடிக்க வேண்டும், ஹக் செய்ய வேண்டும் என்று யாரும் கேட்டுக்கொண்டதில்லை. மோடியை இன்றைக்கு கட்டிப்பிடித்தவர் ராகுல் காந்தி. உங்களுக்கெல்லாம் தெரியும், பாராளுமன்றத்திலேயே இது நடந்தது. ஒரு உரையை நிகழ்த்திவிட்டு ஓடி போகிறார், மோடியை கட்டிப்பிடிக்கிறார். இது உலகமே பார்த்திருக்கிறது. அவர் இன்றைக்கு பினராயி விஜயனை கட்டிப்பிடிக்க சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். அப்படி யாரும் அவரை கேட்டுக்கொண்டதில்லை. இதை தான் காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் ஒரு சுய பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். தான் பின்பற்றுகிற கொள்கைகள், மற்ற கட்சிகளின் பால் தான் கொண்டிருக்கிற அணுகுமுறைகள், இவற்றை காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த பின்னணியில்தான் இடதுசாரி கட்சிகள் என்ற முறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட நாங்கள் சொல்லுகிறோம், இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஒருவருக்கொருவர் நம்பிக்கையோடவும் மரியாதையோடவும் இன்றைக்கு நடந்து கொள்ள வேண்டும். ஒன்றுபட்ட முறையில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இன்றைக்கு மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் என்று தொடங்கி இப்போது நீட் கேள்வித்தாள்கள், வினாத்தாள்கள் வெளியானது, அல்லது சிபிஎஸ்இ தேர்வு மார்க்கிங் சிஸ்டம், அதில் ஏற்பட்ட குழப்பங்கள், இதெல்லாம் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள்.